நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்கலாம் நிகழ்ச்சி ஆர்வமோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏசப்பா நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கும்போதே அவர்கள் உள்ளம் தொடப்படவும், இந்த கதையின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கணும், வசனத்து மூலம் கற்றுக்கணும் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அத்தனை பேரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் என்ன செய்வோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தோப்பனே. ஏசப்பா இந்த வேலையில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக ஏசப்பா நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அடியலை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லளவும் தகுதி இல்லாத அடியலை கூட ஆண்டவரே தகுதிப்படுத்தி இந்த ஊழியத்தை செய்வதற்கு அடியலை தெரிந்தெடுத்தீரப்பா, அதற்காக சோத்தரிக்கிற ராஜா. அந்த நோக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க முடியாத ஜெபிக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கேட்கின்ற உள்ளங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தொடப்படவும், அதை எடுத்த தீர்மானத்தை இப்படி நடக்கும் அதில் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அந்த அம்மாவை எங்கே தொலைத்து வச்சு வந்து நிற்கிற, வாங்கிட்டதை நான் பொறுப்பு ஒப்பு கொடுத்தேன், நீ என்ன இப்படி? அந்த அம்மாவை எங்கேயோ விட்டுட்டு வழி தெரியாத ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல விட்டுட்டு நீ இப்படி வந்து வாண்ட நான் பொறுப்பு படைச்சனே, அந்த பொறுப்பில் நீ உண்மையாக இல்லையே. பாவம் அந்த அம்மா அந்த நியூயார்க் நகரில் எப்படி திணறிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவன், கப்பலுக்கு தலைவன் வந்து அதில் கப்பல் அதிகாரி என்ன செய்கிறாரு, அப்படி அவங்க கடும் கோபத்தோடு அவர்கிட்ட என்ன செய்ய பேசி கொண்டிருக்கிறாரு. இது வந்து இங்கிலாந்து தேசத்துலேருந்தே அமெரிக்கா தேசத்திற்கு ஒரு கப்பல் என்ன செய்து புறப்பட்டு இருந்துச்சு. அந்த கப்பலில் வந்து ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வர பிரபு இருந்தார், கப்பல் தலைவன் இருந்தார், அதிகாரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒரு வயதான அம்மாவும் என்ன செய்தாங்க, அந்த கப்பலை பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கோடீஸ்வர பிரபுவும் அந்த கப்பல் தலைவனும் அடிக்கடி என்ன செய்வாங்க, பேசிக்கொள்வாங்க. கப்பல் ட்ராவல்னால் தெரியும், அதிக நாட்கள் அந்த இங்கிலாந்து தேசத்திலேருந்து அமெரிக்கா தேசத்திற்காக இந்த கப்பல் என்ன போய் கொண்டிருக்குது. அப்போது டெய்லி வந்து அவங்க என்ன செய்வாங்க, டெய்லி கொஞ்சம் நேரம் என்ன செய்வாங்க, மேல் தட்டில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படி பேசி கொண்டிருக்கும்போது ஒரு நாள் இந்த அம்மாவும் என்ன செய்தாங்க, அந்த பக்கமாக என்ன செய்தாங்க, நடமாடிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த கப்பல் தலைவன் சொல்கிறான் அந்த கோடீஸ்வர பிரபுட்ட, இங்கே எத்தனையோ பேர் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த கப்பலில் வந்து, ஆனால் இந்த அம்மாவை மாதிரி நான் யாரையும் பார்க்கல. இந்த அம்மா எப்பொழுதும் எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரு கவலையோ எதுவுமே அவங்க முகத்தில் என்ன செய்ய தெரியாது, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், இந்த ட்ராவல் பண்ணலன்னு நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், அவங்க முகம் எப்போது பிரகாசமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த கோடீஸ்வர பிரபு என்ன பண்ணார், அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மா கூட என்ன செய்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இங்கிலாந்து தேசத்துலேருந்து நான் நினச்சிறேன், நான் ட்ராவல் பண்ணுறேன், என் மகா வந்து அமெரிக்கா தேசத்தில் நியூயார்க்குங்கிற இடத்துல அவள் இருக்கிறா, அவளை பார்ப்பதற்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், நான் பார்ப்பதற்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த கப்பல் அந்த கோடீஸ்வர பிரபு சொல்கிறாரு, நானும் அங்கே தான் போகிறேன், நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, நியூயார்க்கில் எந்த பட்டணத்துக்கு போகிறீங்க, அந்த அந்த ஸ்ட்ரீட் பேர் என்னது, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்ன தெரியாது, நான் எங்கே போகிறேன்னே எனக்கு தெரியாது, என் மகா வந்து எனக்கு என்ன செய்த லெட்ரு போட்டால்
அவளுக்கு பதிலுக்கு நான் போடுறதுக்குள்ள நம்ம போய் என்ன செய்யலாம், அந்த லெட்ரு போய் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம், மகளை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் 10 லெட்ரு நான் போடலை. அந்த அட்ரஸை நான் என்ன செய்யல, எடுத்துகிட்டு வரல, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா சொல்கிறா. சொன்ன உடனே அந்த கோடீஸ்வர பிரபுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு அட்ரஸ் இல்லை. அந்த நியூயார்க் பட்டணம் அவ்வளோ பெரிய பட்டணம், பல நாடுகளை சேர்ந்தவர்களும் அங்கே இருப்பாங்க. நீங்கள் எப்படி உங்கள் மகளை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க? மகா பேர் மேரி, மருமகன் பேர் ஜான். நான் எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிருவேன். இவ்வளோ நாளும் அவங்க எங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாட்டி. இவ்வளோ நாளும் இங்கிலாந்து தேசத்தில் தான் என் கூட தான் எல்லோரும் இருந்தோம். இப்போ தான் மாறுதலாகி எங்கே வந்திருக்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள பார்ப்பதற்கு தான் நான் போகிறேன்னு. பிரபுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி ஒரு அட்ரஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் அந்த நியூயார்க் பட்டணத்துக்கு போக முடியும், ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கோடீஸ்வர பிரபு சொல்கிறாரு. அப்போது இந்த இந்த வயதான அம்மா சொல்கிறாங்க, எவ்வளவு பெரிய பெரிய பட்டணமாக இருந்தாலும் எங்கள் ஏசப்பாவுக்கு நான் நம்பியிருக்கிறேன். எங்கள் ஏசப்பாவுக்கு அது சிறிய காரியம், அது சின்ன நகரம், அது சின்ன பட்டணம். அதனால் ஏசப்பா இன்னைக்கு கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த கப்பல் அதிகாரி, கப்பல் தலைவன், பிரபு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு சரி சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, அந்த தாயாரை மிகுந்த ஆச்சரியத்தோடு அவங்க என்ன செய்தாங்க, அனுப்பி வச்சாங்க. அதே போல் அடுத்த நாள் காலையில் வந்து நியூயார்க் துறைமுகத்தில் போய் ஹார்பரில் போய் அந்த கப்பல் போய் நின்றுச்சு. கப்பல் போய் நின்ன உடனே எல்லோரும் இறங்கியாச்சு. இந்த அம்மாவும் எஞ்சி இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போது இந்த தலைவனுக்கு, அந்த கப்பல் தலைவனுக்கு இந்த அம்மா மேலே என்னச்சு ஒரு பரிதாபம் வந்துச்சு. எங்கே அந்த அம்மாவை நம்ம விட்டுட்டா, வெளியில் விட்டுட்டா அந்த அம்மா அனாதை மாதிரி நிற்பாருங்களே, அவங்களுக்கு யாருமே இல்லையே, அட்ரஸும் இல்லை, அவங்க எந்த இடத்துல, நியூயார்க் மட்டும் தெரியுது, வேறு எதுவுமே தெரியலையே, அவங்கள நம்ம அனுப்பி வச்சிட்டா இந்த இதில் அவங்க அனாதையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் அதிகாரியை கூப்பிட்டாரு. நீங்கள் வா, இந்த தாயார் நீ என்ன செய்யணும், நான் அடிக்கடி வந்து தங்கியிருப்பேன்ல நியூயார்க்கில் ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இந்த அம்மாவை நீ என்ன செய்யி தங்க வச்சுக்கோ, அவங்கள பத்திரமா பாதுகாத்துக்கோ, அவங்க என்றைக்கு அவங்க மகளும் மருமகனும் அவங்க அட்ரஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ அன்றைக்கு அவங்கள அனுப்பி வச்சா போதும், அவங்கள பாதுகாக்கிறது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் அதிகாரிகிட்ட சொல்லி அந்த தாயாரிடமும் சொன்னாங்க. அம்மா இவங்க கப்பல் அதிகாரி வந்து உங்களுக்கு துணையாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க, இப்போ ஒரு ஹோட்டலில் போய் தங்கிடுங்க, மற்றதை பிறகு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் அதிகாரியோட என்ன செய்கிறாரு, அப்படி வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து அந்த ஒரு ரோடை கடக்கணும், அந்த கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த கப்பல் அதிகாரி இந்த அம்மாவும், அங்கே ஒரு பெரிய கூட்டம், அந்த பக்கமும் கூட்டம் நிற்கி, இந்த பக்கமும் பெரிய கூட்டம் நிற்குது. அப்படி நிற்கும்போது நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சிக்னல் கொடுத்தா தான் நம்ம என்ன செய்யணும், கடந்து போக முடியும், அதை கிராஸ் பண்ண முடியும். அந்த நேரத்தில் அந்த கப்பல் அதிகாரி அந்த அம்மாட்ட தாயாரிடம், அம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் நில்லுங்க, நான் இந்த பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் இன்றைக்குள்ளே நியூஸ் பேப்பர் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு, வேறு எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே தான் நிற்கணும், நீங்கள் என்ன செய்ய தவறி விடக்கூடாது, நான் அந்த கப்பல் தலைவன் என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க, அதனால் நீங்கள் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக அந்த நியூஸ் பேப்பர் வாங்குவதற்காக அவன் என்ன செய்ய போயிட்டார். அந்த நியூஸ் பேப்பர் அங்கே வாங்க போன கொஞ்ச நேரத்தில் அதுக்குள்ளே என்ன செய்ய சிக்னல் போட்டான். சிக்னல் போட்ட உடனே இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பெரிய கூட்டம் இருந்ததுனால அந்த கூட்டத்தார் அவ்வளோ என்ன செய்தாங்க, அந்த பெரும் கூட்டம் அந்த அம்மாவை என்ன செய்தாங்க, அப்படி தள்ளிட்டு என்ன செய்கிறாங்க, அப்படியே உள்ளே கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ இவங்க அந்த அம்மா கத்துறாங்க,
ஐயோ என்னை விடுங்க, அந்த கப்பல் அதிகாரி வரணும், அவர் வந்த பிறதான் நான் இங்கே போவேன், என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அந்த அம்மா கத்துறத காதில் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. ஏத்தாப்புலும் ஆட்கள் வர்றாங்க, இங்கேருந்து என்ன செய்கிறாங்க, ஆட்கள் போயிட்டே இருக்கிறாங்க. அந்த பெருங்கூட்டத்தில் அந்த அம்மா தள்ளப்பட்டு அடுத்த கரைக்கு வந்து என்ன செய்தாங்க, சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. உடனே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி என்ன செய்தாங்களாம், ஜெபித்தாங்களாம். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஒரு கப்பல் அதிகாரி என்னோடு வந்தாங்க, ஆனால் அவரையும் நான் என்ன செஞ்சேன், விட்டுட்டேன். இந்த ஜனக்கூட்டத்தோடு என்ன செய்தாங்க, என்ன தள்ளி கொண்டு இங்கே வந்து விட்டுட்டாங்களே, நான் என்ன செய்யணுப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த ஆபத்து நேரத்தில் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபித்தாங்க. கண்ணை மூடி ஜெபித்து கண்ணை திறக்கிறாங்களாம். அங்கே ஒரு மனிதன் என்ன செய்யிருக்கிறாங்க, ஏத்தாப்பில் போய்கொண்டே இருக்கிறாங்க. போன உடனே இந்த தாயார் வந்து அந்த மகனை பார்த்தோன்னே ஜான் 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 சொல்லி என்ன செய்கிறாங்க, சத்தமாக கூப்பிடுறாங்க. ஒன்று கூப்பிட்டாரு. அந்த சகோதரன் என்ன செய்யறது, திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோன்னா அங்கே யார் நிற்கா, தங்களுடைய அத்தை இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. உடனே அந்த சகோதரனுக்கு பயங்கர ஆச்சரியம் இருந்துச்சு. என்னத்தை இங்கே வந்து நிற்கிறீங்களே, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜான் வந்து கேட்குறாரு. உடனே கேட்ட உடனே அந்த தாயார் சொல்கிறாங்க, முதலாவதாக நான் வந்து என்னை ஒரு கப்பல் அதிகாரி என்னை கொண்டு வந்து என்ன செய்தாங்க, வந்து என்னை இந்த கிராஸ் பண்ணுறதுக்கு விட்டாங்க. அதுக்குள்ளே அவர் வந்து பேப்பர் வாங்க போயிட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு பெரிய கூட்டம் வந்து என்ன செய்ய தள்ளிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உன்னை சொல்லிட்டு சொன்னாங்க, ஜான் இப்போ வந்து அப்போ கேட்குறாங்க, ஏன் உங்கள் இதெல்லாம் அவள் மேரி உங்களுக்கு வந்து அட்ரஸ் போட்டிருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் லெட்ரு போட்டிருந்தா, எங்களுக்கு ஒரு லெட்டர் கூட நீங்கள் போடாமல் இப்படி வந்து நிற்கிறீங்களே, ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மேரி வந்து எனக்கு லெட்ரு போட்டிருந்தா, ஆனால் நான் என்ன செய்கிறேன், பதில் கொடுக்குறதுக்கு முன்னாடி, நான் லெட்ரு பதில் வந்து சேர்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன செய்யலாம், அங்கே வந்துடலாம், நியூயார்க் வந்துடலான்னு நினைப்பில் தான் நினச்சிதான் பிறப்பிட்டு வந்துட்டேன். வந்த இடத்துல உங்கள் அட்ரஸ் என்ன செய்யுதுன்னு தொலைச்சிட்டேன். ஆனால் பாரு ஏசப்பா, ஒரு நிமிஷம்தான் நான் ஜெபம் பண்ணேன், அன்று சரியானபடி ஒன்றை நினச்சிருக்கிறாங்க, அழைச்சிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்கள் மேரி வந்து ரெண்டு பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ மேரி வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு 1 வருடம் ஆயிற்று, ஆனாலும் நாங்கள் இந்த பக்கத்துக்கு நாங்கள் நினச்சி நியூயார்க்கே நான் நினச்சில வரல, பல 100 மைல் தூரம் நான் என்ன செய்கிறேன் அங்கே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஜெபித்த ஜெபம் ஆண்டவர் வந்து செயல்படுத்திட்டாரு, அதனால் நான் இங்கே வர வேண்டிய சூழ்நிலையே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், இந்த நியூயார்க்கு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு நீங்கள் ஜெபித்த ஜெபம், நீங்கள் வணங்குற தேவன் உண்மையான தேவன். அவர் வந்து என்ன செய்யல, கைவிடவில்லை, உங்களை என்ன செய்யல வெட்கப்படுத்தவும் இல்லை, ஒரு அனாதையாகிய உங்களை என்ன செய்யல கைவிடாத தேவனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நினச்சாங்க பேசிட்டு நடந்து அந்த அம்மா நினச்சாங்க, வாங்க இந்த கப்பலுக்கு நம்ம போவோம்னு சொல்லி மறுபடியும் நினச்சாங்க கப்பலுக்கு போகிறாங்க. அங்கே கப்பலில் அந்த தலைவன் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கப்பல் அதிகாரி போய் நிற்கிறாரு. நின்றுட்டு சொல்கிறாரு, ஐயா நான் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போனேன், அந்த இதுக்காக சிக்னலுக்காக நின்றுட்டு இருந்தோம், அப்போ நான் பேப்பர் வாங்குறதுக்காக என்ன செய்ய நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வரேன், நீங்கள் இதில் நில்லுங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ளே அந்த கப்பல் அந்த அம்மா என்ன செய்யிட்டாங்க, போயிட்டாங்க. நான் எங்கே போனாங்கன்னே எனக்கே தெரியல, சாரி என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நீங்கள் என் கையில் பொறுப்பு ஒப்படைச்சிங்க, ஆனால் அந்த பொறுப்பில் நான் என்ன செய்யிட்டேன், தவறிட்டேன், அந்த அம்மா என்னை விட்டுட்டு என்ன செய்யிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார் சொல்கிறாரு. உடனே அந்த கப்பல் அதிகாரி அவங்கள என்ன செய்கிறாங்க, திட்டிகிட்டு இருக்காங்க, நான் உன்னை நம்பி விட்டேனே, அந்த அம்மா இப்போ எங்கே இருக்கிறாங்களோ தெரியலையே, நீ கைவிட்டுட்டியே, ஆனால் அந்த அம்மா இப்போ என்ன எப்படி கஷ்டப்படுறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயாரை குறித்து இந்த கப்பல் அதிகாரிக்கு அந்த தலைவருக்கு ரொம்ப கவலை. ஐயோ நீ விட்டுட்டு வந்துட்டியே, நான் இனிமேல் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கப்பல் அதிகாரிகிட்ட என்ன கோவப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, சத்தம் கொடுக்குறாங்க, என்ன அவர் என்ன செய்யல கைவிடலை, அவர் என்ன கைவிடலை. கப்பல் தலைவன் நேராக போகிறாரு, பாருங்க
எங்கள் ஏசப்பா என்னை நினச்சில கப்பல் என்னை கைவிடலை, இந்த மனுஷன் என்னை கைவிட்டுட்டாரு. ஆனால் என் தேவாதி தேவன் என்ன நினச்சில கைவிடலை. கைவிடாதபடி இந்த பாருங்கள், இதான் எங்கள் ஜான் மருமகன், அவரே என்ன செய்யிட்டாங்க, அழைத்து கொண்டு இந்த இந்த நியூயார்க் நகருக்கே எங்கள் ஏசப்பா அழைத்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த கப்பல் தலைவன் கேட்குறாரு, என்னாச்சு, என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா வந்து எல்லாம் விவரமாக சொல்கிறாங்க. அந்த கப்பல் அதிகாரி பேப்பர் வாங்க பொறுப்பு இல்லாமல் பேப்பர் வாங்க போயிட்டாங்க. அப்போ அந்த சிக்னல் போடவுமே என்னை எல்லாரும் தள்ளிட்டு போனாங்க. அப்போ நான் ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா எனக்கு நான் இப்போ திக்கச்ச நிலைமையில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் திக்கச்சவர் நீர் என்ன செய்ய கைவிடாத தேவனீர் ஒருவர் தான், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டேன். அந்த நேரத்தில் ஏசப்பா என்ன செய்தாங்க, நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன், எங்கள் ஜானை நான் பார்க்குறேன், என் மருமகனை நான் பார்த்தேன். நீ ஆண்டு செய்த செயலை நீங்கள் எல்லோரும் அன்றைக்கி ஆச்சரியப்பட்டீங்களா, எப்படி அட்ரஸ் இல்லாமல் எப்படி நியூயார்க்கு போவீங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்டிங்களா, அதனால தான் நான் உங்களுக்கு எங்கள் ஜானை என்ன செய்த கூட்டிகிட்டு வந்து காட்டினேன். ஆண்டு நாங்கள் ஜீவனுள்ள தேவன், நம்ம எப்போல்லாம் கூப்பிடுறோமோ அந்த நேரத்தில் ஆண்டு எப்போல்லாம் நம்ம நோக்கி பார்க்குறோமோ அந்த நேரத்தில் ஆண்டு சிலரை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. பாருங்கள், எங்களுடைய ஜானை ஆண்டு நினச்சிதாங்க கொண்டு வந்துட்டாங்க. ஏசப்பா எங்கள் மேலே எப்படி ஒரு கர்சனை உள்ள தேவன், அவர் என்ன செய்ய மாட்டாங்க, இது கைவிடவே மாட்டாங்க. பார்த்தீங்களா, இது என் கடவுளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு ஈஸியாக அவ்வளோ பெரிய நியூயார்க் பட்டணத்தில் கூட எங்கள் ஜானை கொண்டு என்னச்சு அட்ரஸே இல்லாத இடத்துக்கு ஜானே கொண்டு என்னச்சு தாங்க முன்கூட்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சுதாங்களாம் சொன்னாங்களாம். அதை ஒரு வசனம் சொல்லுது, யோசுவா 1:9, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதே போல் இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அவங்க கலங்காதபடி திகையாதபடி தைரியமாக அங்கே சாட்சியாக நின்றதுனால ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தன்னுடைய ஜானை சந்திப்பதற்கு தன்னுடைய இல்லத்துக்கு போவதற்கு சரியான வழி நடத்துதல் ஆண்டவர் காட்டினார். அதை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் தானே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன வேத வசனத்தின்படியாக அவரை நம்பி நம்ம யாரெல்லாம் ஏசப்பா நான் இந்த இடத்துக்கு நான் போகிறேன்ப்பா, இதற்காக நான் ட்ராவல் பண்ணுறேன்ப்பா, அந்த இடத்துல நீ என்னை போய் சேருவதற்கு நீங்கள் என் கூடவே வாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நம்மளோட கூட வராங்க. அது எவ்வளவு நம்ம கப்பல் ட்ராவல்னாலும் சரி தான், ஒருவேளை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலும் பரவாயில்ல, பஸ்ஸில், சைக்கிளில், காரில், நடந்து போனாலும் ஏசப்பா நான் எங்கு போனாலும் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னீரப்பாண்டவரே, நான் எங்கெங்கே போகிறோமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் என் கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பாட்ட கேட்கும்போது, ஏசப்பா நம்ம போகின்ற எந்த இடத்துலனாலும் அதான் போகும் இடம் எல்லாம் ஆண்டு நம்மளே என்ன செய்கிறாங்க, நம்ம கூடவே வராங்க. அதான் நீதிமொழியில் ஒரு வசனம் சொல்லப்படுது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். சொல்லி வேத வசனத்தின்படியாக ஆண்டவர் நம்ம வழிகளெல்லாம் அவரை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணுமா. ஏசப்பா நான் இந்த இடத்துக்கு போகிறேன்ப்பா, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன்ப்பா, இந்த பாதையில் நான் கடந்து போகிறேன்ப்பா, நான் இப்போ காரில் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், சைக்கிளில் போகிறேன், நடந்து போகிறேன், நான் ஃப்ளைட்டில் போகிறேன்ப்பா, நான் இந்த எங்கெல்லாம் போகிறேனப்பா அந்த இடத்துல நீங்கள் கூட வாங்கப்பா, இந்த காரியத்திற்காக ஒரு நல்ல காரியத்துக்காக நான் போகிறேன்ப்பா, அந்த காரியத்துக்கு போகும்போது நீங்கள் என் கூட வாங்கப்பா, அதை வாய்க்க பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் காரியங்களை என்ன செய்கிறாரு, வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம பயப்படவே வேண்டாம், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லி ஏசாயால சொல்லப்பட்டது போல ஆண்டவரை நம்ம நம்பி பயப்படாதபடி தைரியமாக நம்ம கடந்து போகும்போது நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் நம்மளோடு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. எங்கு போனாலும் எங்கு கடந்து சென்றாலும் அவங்க கூடவே நம்மளோடு வந்து
ஆண்டவர் என்ன செய்றாங்க, நம்ம வழிகள் எல்லாம் என்ன செய்றாங்க, வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாங்க. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக நம்ம பாதைகள் எல்லாவற்றையும் எந்தெந்த பாதைகள் நம்ம கடந்து போகிறோமோ அந்த பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்றாரு, கடந்து போகிறதுக்கு வழி செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம பொறுப்புள்ளவர்களும் என்ன செய்யணும், மாறணும். ஒரு பொறுப்பு நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒரு பொறுப்போடு ஒரு பொறுமையோடு அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். அதை முடிக்கிற வரை நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய கரத்தில் பொறுப்பாக ஆண்டவரின் சிலர் ஒப்பு கொடுக்கிறாரு. முதலாவது தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மளோடு வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுதல் மேல் கைவிடுவதில்லை, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே கலங்காதேன்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. போகுமிடெல்லாம் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம போகின்ற காரியத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பில் வாழ்க்கைங்கிற பிரயாணத்தில் பயணத்தில் நம்ம பிரயாணம் பண்ணலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு காரியம், ஒரு நல்ல காரியமோ எந்த காரியத்தை நம்ம போகும்போது நம்ம என்னச்சுன்னா அதில் பொறுப்புள்ளவர்களாக நம்ம காணப்படும் போது, குடும்பத்தின் காரியங்களோ இல்லை நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்தில் ஒரு பொறுப்புள்ள காரியத்தை நம்ம செயல்படும் போது அதில் நம்ம ஒரு உண்மையுள்ளவர்களாக ஒரு பொறுப்புள்ளவர்களாக வாழும்போது ஆண்டவர் என்ன செய்ய, செவ்வையான வழியில் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசின கதைக்காக வேத வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செல்வோமா. இந்த வேலையில் கூட யோசுவா 1:9 சொல்லப்பட்டது போல பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக அந்த சகோதரனை அருமையாக, அந்த சகோதரியை வயதான அந்த சகோதரி அருமையாக ஆண்டவர் நினைச்சதாரு வழி நடத்தினார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சிக்கூடாது, நம்ம போகின்ற இடங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம போகிறோமோ அந்த இடத்துலலாம் ஏசப்பா நீங்கள் என்னோடு வாங்கப்பா. மனிதர் நம்மளோடு வரப்போகிறதில்ல, ஆனால் தேவாதி தேவன் நாம் எங்கெங்கு போகிறோமோ அந்த போகின்ற பாதை ஒரு காடாக இருக்கலாம், மேடாக இருக்கலாம், பள்ளமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பாதை இருந்தாலும் ஏசப்பா நீங்கள் என்னோடு வாங்கன்னு சொல்லும்போதே ஏசப்பா நம்மளோடு வர்றாங்க. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லைன்னு சொன்ன தேவன் தானே நம்மை விட்டு விலகாதபடி ஆண்டவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அதே போல் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்படி உன் பாதைகளை அவர் என்ன செய்வார், செவைப்படுத்துவார். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த வழிகளெல்லாம் நம்ம யாரை நினச்சிக்கொள்ளணும், ஆண்டவரை தான் நம்ம ஏசப்பா தான் நம்ம நினைக்கணும். மற்ற நினைவுகளோடு நம்ம நடந்து போகும்போதே நம்ம வழி பாதைகள் நிச்சயம் தவறி போயிடும். ஆனால் ஏசப்பாவை மாத்திரம் ஏசப்பா நான் வழியெல்லாம் உண்மையை நினைக்கிறேன் சொல்லி ஆண்டவரை நினைத்து நம்ம கடந்து செல்லும்போதே ஆண்டவர் நம்மளை பாதைகளெல்லாம் செவையப்படுத்துவார். நம்மோடு வருவாங்க, ஏசப்பா நம்மோடு வருவாங்க. அதை நம்ம உணர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாங்க. போகின்ற வழியிலெல்லாம் ஒருவேளை ஆபத்தான பாதையாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு காரியம் நம்ம இடத்துல காணப்படலாம். அப்படிப்பட்ட காரியம் காணப்படும் போது கூட ஆண்டவர் சரியானபடி ஆண்டவர் ஏசப்பா நீர் என்னோடு இருக்கிறீர் ராஜா, இந்த பாதையில் நான் போகிறப்ப என்னை செவ்வைப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் செவ்வையான வழியில் நடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசின ஆண்டவரே, ஆண்டவர் வசனத்தின் மூலமாக கதையின் மூலமாக எங்களோடு பேசின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன்படி நடப்பதற்கு, அதில் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.